தமிழக அரசின் மாற்றுத்திறனாளி துறையால் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள ஸ்கூட்டி பெட்ரோல் 3 சக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட 24 வாகனங்கள், அது மட்டுமல்லாது 4 வீல் சேர்கள் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இது தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து இது போன்ற நலத்திட்ட உதவிகள் இந்த மாவட்டத்தில் செய்யப்படுகின்றது. இது அதன் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட 28 பயனாளிகளுக்கு அந்த உதவி வழங்கப்படுகின்றது. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு தொடர்ந்து இது போன்ற நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றது. அவர்களுடைய பயனாளிகள் அவர்கள் என்ன குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இத்தனை % ஹேண்டிகேப் இருக்கணும், இருந்தாதான் தகுதியின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது. இது செய்ய வேண்டிய உதவி. குறிப்பாக நம்ம இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றி நான் இந்த 1.5 வருஷத்துல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு பலமுறை இது போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றது, தொடர வேண்டும். 26 எலெக்ஷன்ல திமுக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வருவார்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழகத்துக்கு விஜய் திமுகவுக்கு மாற்று நான் தான் வெல்வோம் போயிட்டு இருக்காரு. கூட்டணி அமைக்கிறதுக்கு நடவடிக்கை. அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் பிற கூட்டணிகள் பற்றி, பிற இயக்கங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. கடந்த 4 வருடங்களாக 4.5 வருடங்களாக மக்கள் நல திட்டங்கள், கிட்டத்தட்ட பல திட்டங்கள், நீங்க மாணவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தளபதி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு போதிய நிதியை நமக்கு வழங்குவதில்லை, கடுமையான நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையில் பல நலத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 80 வாக்குறுதிகள் மேலாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சில வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறையினால செய்ய முடியல. அதனால மக்களுடைய மக்களோட பணிகள் அதன் மூலமாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க மற்ற அணிகள் பற்றியோ மற்ற கட்சிகளை பற்றியோ இதில் அது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை. நாங்க வலிமையா இருக்கிறோம், நாங்க எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்குங்கிறது சகோதரர் விஜய் சொல்றாரு, அவருடைய ஜனநாயக உரிமை. அதே நேரத்தில் அதை பத்தி நாங்க கவலைப்படல. தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. 80% 80 விழுக்காடுக்கு மேலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள. 80ன்னு சொல்லல, 80 விழுக்காடு. தயவுசெய்து பத்திரிகையாளர் நண்பர்களே ட்விஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் 80 விழுக்காடு 80% சொன்னேன். 80% சொன்னேன். 80 விழுக்காடு மேலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன. அந்த முக்கியமான சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட காரணம் உங்களுக்கே தெரியும், நிதி பற்றாக்குறை. அது நம்ம தமிழக அரசு கிட்டத்தட்ட 4.5 வருடங்களாக கடுமையான நிதி பற்றாக்குறை, ஒன்றிய அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காததால் ஏற்பட்ட சூழ்நிலையால் அது செய்ய முடியல. அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், பத்திரிகையாளருக்கு இங்க எல்லாரும் இருக்கிறீங்க, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள் வருகின்ற 2ஆம் தேதி அதாவது ஜாதி மத பேதங்களை கடந்து தமிழக மக்கள் மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக திருச்சியில் 2ஆம் தேதி சமத்துவ நடைபயணத்தை மேற்கொள்கிறார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கிறார். அவருடைய பொது வாழ்க்கையில், கடந்த 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 10 நடைபயணங்கள், 5000 கிலோமீட்டருக்கு மேலான நடைபயணங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதற்காக அவர் மேற்கொண்டுள்ளார். இப்பொழுது அவருக்கு 82 வயது, இருதய கோளாறு, பேஸ்மேக்கர் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய இயக்க தோழர்கள், எங்களுடைய மருத்துவர்கள் எல்லாம் அவர் சொல்லியும் அவர் மீறி இதனுடைய கடைசி நடைபயணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக. நான் இந்த நடைபயணத்தை கண்டிப்பா நான் மேற்கொள்வேன், யாரும் தடுக்க முடியாது. இதனுடைய கடைசி நடைபயணம், அதனால நான் கண்டிப்பா சொல்லிட்டு எங்களுடைய எல்லாரையும் மீறி அவர் இந்த நடைபயணத்தை அறிவிச்சு இன்னைக்கு 2ஆவது நடக்க போறாரு. நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக விராலிமலை, மேலூர் வழியாக மதுரை, கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் 11 நாட்கள் நடக்க போறாரு. நீங்க ஜாதி மத பேதங்களை கடந்து
மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் இது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு என்னன்னா, நீங்க இது வந்து மக்கள் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு, அரசியல் எல்லைகளை கடந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இது பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் விடுக்கிறாரு. நடைபயணம் யாருமே வந்து செஞ்சிருக்க முடியாத கோரிக்கைகள் வலியுறுத்தி அந்த நடைபயணங்களால என்ன சாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து ஓகே, சாதிச்சாருன்னு நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நானு. ஸ்டெர்லைட் நச்சு ஆலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மூடப்பட்டிருக்குன்னா அது கிட்டத்தட்ட 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கிடையாது, 25 வருஷமாக அவர் நடைபயணம் மூலியமாகவும் நீங்க நீதிமன்றத்திலையும் வாதாடி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், பல மக்கள் போராட்டங்கள், பல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அது செஞ்சு இன்னைக்கு நச்சு ஆலை ஸ்டெர்லைட்ல இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ தான். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு முல்லை பெரியாறுலாம் நம்ம ஓரளவு நமக்குடைய உரிமைகள், முல்லை பெரியாறு அணையில் நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அது தலைவருடைய நடைபயணம்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கட்சி ரீதியா போல அவர் அந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்களுக்கு போகும்போது மதிமுக கொடி எந்த ஊருக்கு கொண்டு போல அவருக்கு. பொதுவா வந்து இது வந்து இந்த முல்லை பெரியாறு அணைக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டால் கிட்டத்தட்ட தேனி மாவட்டம் மாத்திரம் கிடையாது, தெற்க இருக்கிற 5-6 மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிவிடும் சொல்லிட்டு அன்னைக்கு முல்லை பெரியாறு அணையை காத்தாரு. அதே மாதிரி நெய்வேலி NLC நிறுவனம் இன்னைக்கு தனியார் மயமாகாம இன்னைக்கு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அங்க இருந்து கிட்டத்தட்ட 20,000-30,000 தொழிலாளர்கள் நீங்க இன்னைக்கு பத்திரமா இருக்கிறாங்கன்னா வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் தலைவருடையது. அதனால நீங்க என்ன செஞ்சார், நடைபயணம் போய் என்ன செஞ்சார், அதெல்லாம் என்னங்கிறது கேட்கறது ரொம்ப கஷ்டமானதுங்க. அதை நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க சொல்ற ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. மனசாட்சிய நீங்க இது பண்ணிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன சாதிச்சாரு நான் வந்து கேள்வி கேட்கல. சாதிச்சது வந்து அதிகம் இருந்தாலும் குறிப்பா வந்து போதைப் பொருள் கலாச்சாரம், மது கொள்கையில வந்து அவர் நடைபயணம் போடாமல் இதை யாரும் புரிவிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் வந்து தமிழகத்தில் மது ஒழிஞ்சிருக்கா? நான் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்லிடுறேன். தலைவர் பொறுத்த வரைக்கும் இந்த போதை ஒழிப்புங்கிற சொல்லும்போது அதுல எல்லாமே அடக்கும். இதுல வந்து நீங்க மற்ற மாதிரி இந்த வேற மாதிரி போதைப் பொருட்கள் மாத்திரம் வஸ்துக்கள் மாத்திரம் கிடையாது, இதுல மதுவும் அது அடங்கும். மது இதனால எவ்வளவு தீங்கு ஏற்படுகிறது பல வருஷமா அது சொல்லிட்டு தான் இருக்காரு. கள்ளக்குறிச்சி அந்த மரணங்கள் நடக்கும் போது, கள்ளச்சார மரணம் நடக்கும் போதுமே நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா இது போன்ற இந்த கலாச்சார மரணங்களுக்கு காரணமான யாரா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, நீங்க அதிகாரிகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா இதில் நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை, காவல்துறையிலேயே இது யாராவது உறுதியா இருந்தீங்க நடவடிக்கை சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த மரணங்களுக்கு காரணங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொன்ன சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இது போன்ற கள்ளச்சாரங்களுக்கு காரணமா யாரா இருந்தாலும் ஆயுள் தண்டனை சொல்லி இதுல மசோதா கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா, தலைவர் வந்து அவர் இப்பயும் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வழிபோக்கனா நான் வந்து மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு போறேன். நீங்க போய் ஜனங்க கிட்ட கிராமத்து ஜனங்க, இளைஞர்கள்கிட்ட நீங்க இந்த மது போதையினால, மது பழக்கத்தினால, மற்ற மது மாத்திரம் கிடையாது, பிற போதை வஸ்துக்கள்னால என்னென்ன தீங்குகள் உங்க குடும்பத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு எவ்வளவு கேடுக்கிறது ஒரு அவேர்னஸ் தான் அதுல. அதனால போய் இதுல வந்து இது செய்யக்கூடாது, இதனால என்ன பிரயோஜனம் நீங்க சொல்றது வந்து தவறான ஒரு நீங்க இது பாருங்க. இன்னொரு கூட்டணியில் இருக்கும்போது நாங்க இருக்கிறோம், காங்கிரஸ் இருக்காங்க, பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொது உடைமை இயக்கங்களும் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்கு. அதனால அது செய்யலன்னு உடனே எப்படி நீங்க கூட்டணியில் இருக்கலாம், எப்படி நீங்க சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, அரசாங்கத்துக்கு வந்து தலைவர் வந்து பூர்ண மதுவிலக்கு தான் தமிழ்நாடு இதுங்கிறத சொல்லிட்டு வர்றாரு, அதுல மறுக்கிறது கிடையாது. அது தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறார். இந்த இதுலயுமே பொறுத்த வரைக்கும் முக்கியமானது சமத்துவ நடைபெறுங்கிறதா தலைப்பு. அது வந்து கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா தமிழக மக்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மத வன்மம் வந்து இங்க வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியா எடுத்துட்டாலே மத உணர்வுகளையோ ஜாதிய உணர்வுகளையோ தூண்டி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சக்திகள் இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டு வர இந்த சூழல்ல இது தமிழ்நாட்டில் பொறுத்து இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் சமூக நல்லிணக்கங்கிறது தான். அந்த சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாதுங்கிறதா அந்த முக்கியமான காரணத்தினாலதான் இங்க மனிதநேயம் தலைக்க வேண்டும், இங்க சாதி மத வேறுபாடுகளை கடந்து நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும்ங்கிற அந்த முக்கியமானது. அதோட சேர்ந்து இந்த போதை கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து மக்களிடையே, குறிப்பா இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வர்றதுக்காண்டி அவர் பேச போறாரு. இல்ல, நீங்க பேசும்போது சொன்னீங்க இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நடைபெறும் சொன்னீங்க. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சியில இருக்க முதலமைச்சர் போய் சொல்லலாமே, மக்கள்கிட்ட போய் பேசி நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அரசு தான். இந்த கோரிக்கை அரசாங்கத்துக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன் நானு. பல கேடுகளுக்கு வந்து நீங்க பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுற சக அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. பல நேரங்கள்ல திருமண நிகழ்ச்சிகள் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சமுதாய சீர்களுக்கு யாரு காரணம்? அரசியல்வாதி கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, மக்களாகி நீங்கள் தானே பல இடங்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த அவேர்னஸ் பொறுத்திருக்கு, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இது செஞ்சா உங்க குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போதை கலாச்சாரம் விட்டுருங்க. பொதுவாகவே சொல்ற பல விஷயங்கள் அன்னைக்கு அந்த விஜயோடைய சகோதரர் விஜயோடைய கூட்டத்தில் அத்தனை பேர் இறந்தாங்களே,
அதுக்கு வந்து நான் அன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன். அந்த சகோதரர் விஜய் நான் குறை சொல்லல, நான் அந்த மக்களோட இதை சொல்றேன். நான் அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு பெண்கள் வராதீங்க, குழந்தைய கூட்டு வராதீங்கன்னு சொன்னாங்க, மீறி வந்தாங்க. அத்தனை ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்தது. பல்வேறு இந்த மாதிரி துயர சம்பவங்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தோட அவலநிலைக்கு யார் காரணம்? அரசியல்வாதிகள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, மக்களாகிய நீங்கள்ங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்பயும் நான் சொல்ற, தலைவர் போகும்போது நீங்க வந்து மக்கள்கிட்ட, நீங்க உங்ககிட்ட இந்த மாற்றம் எங்க இருந்து வரணும், உங்ககிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காண்டிதான் நீங்க தலைவர் போறாரு பிரச்சாரம். 2026 அதிக சீட்டு வாங்குறதுக்காக வாய்ப்பு இருக்கா சார்? 10 தொகுதியில் வாங்குவோம் சொல்லியிருக்காரு தலைவர் சொல்லியிருக்காரு. எங்க சொன்னாரு? எந்த டிவில பாத்தீங்க? எங்க சொன்னாரு? இது தவறான, இது பாத்தீங்கன்னா இதுதான் மிஸ்டிவஸான தவறான தகவல். நான் உயர்நிலை குழுல நாங்க இருக்கிறோம், கிட்டத்தட்ட 20 பேர் உள்ளடக்கிய அந்த உயர்நிலை குழுவுல நாங்க பேசியிருக்கோம். ஒரு இடத்துல கூட இத்தனை சீட் வேணுங்கிறத நாங்க பேசல. எங்களுக்கு உண்டான தம்பி ஒரே நிமிஷம் என்ன பேச விடுங்க. மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க பேசுறது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி, தலைவருடைய கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு அந்த எண்ணிக்கையை நீங்கள் பெற வேண்டும்ங்கிறது நாங்க வந்து தலைவர் வைகோ, அது முடிவெடுக்க வேண்டிய தலைவர் வைகோவும் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முடிவெடுக்கிறோம். இதுல வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட்டணி வந்து மற்ற இயக்கங்கள் மாதிரி கூட்டணி வந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே பேசல. நம்ம எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணி சேர்ந்தோம், மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக இந்த கூட்டணி சேர்ந்து அந்த நோக்கம் இன்னியும் அது தொடரும். அதனால வந்து எண்ணிக்கைங்கிறது முக்கியம் கிடையாது, நோக்கங்கிறாரு ஒரு அந்த தமிழ்நாட்டுடைய நலன்ங்கிறது அது அந்த முக்கியமான காரணத்தினால இந்த கூட்டணி நம்ம நீடிக்கிறோம். அதுதான் விவாதிக்கப்பட்டது. எந்த இடத்துலையுமே 10 சீட்டு 12 சீட்டுங்கிற எண்ணிக்கை விவாதிக்கப்படவில்லை. தலைவர் வைகோ எந்த இடத்துலையும் சொல்லவில்லை. தயவு செய்து இது வந்து எனக்கு வாட்ஸ்அப் பல செய்திகள் சொன்னாங்க, இந்த மாதிரி தலைவர் பத்திரிகை உங்களை மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எந்த இடத்துல எண்ணிக்கை வந்து தலைவர் சொல்லலாம், அந்த கூட்டத்தில் சொல்றாரு, உயர்நிலை குழுல பேசல. திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்றாங்க. மதிமுக நிலைப்பாடு என்ன? இந்த நிலைப்பாடு மூலமா திமுக கூட்டணியில் பலவேறு வாய்ப்பு இருக்கு அரசியல். அது எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. இது நேற்றுல இன்றல்ல, கிட்டத்தட்ட கடந்த 8 வருடங்களாக எங்களை பொறுத்த வரைக்கும், மதிமுக பொறுத்த வரைக்கும், நீங்க பொது உடைமை இயக்கமா இருக்கட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இங்க இருக்கு. நீங்க கடந்த தேர்தலையும் நாங்க மக்கள் ஆதரவு பெற்று நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும்னா மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணி மந்திரி சபை நாங்க கேட்கவும் அது விரும்பவும் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் கூட்டணி மந்திரி சபை கேட்டு அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வருமானு சொல்லி இன்னைக்கு ஏதாவது ஒரு நடக்குமா, இந்த கூட்டத்துல இந்த கூட்டணி ஏதாவது பிளவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்களா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இது ஒரு காரணமாயிடக்கூடாது நாங்க இது பண்ணி. ஆனா பிற இயக்கங்கள் அவங்க கேட்கிறாங்க, அந்த இயக்கங்களுடைய அது அவங்களுடைய உரிமை. அவங்க ஆனா இறுதியில முடிவு செய்யறது அந்த கட்சி தான். இப்போ எங்களை பத்தி நீங்க கேட்டா நாங்க சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல இந்த சீட்டுக்காண்டி, இந்த எண்ணிக்கைக்காண்டி, இல்ல இந்த மாதிரி இதுக்காண்டி ஒரு போஸ்டரிங் சொல்லி செஞ்சு ஒரு இங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேசும்போது செய்யும்போது உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் கேட்பாங்க, இவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து கூட்டணியில எந்த விரிசல் வராதுங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. 24 தேர்தல்ல நீங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் மதிமுக தனி சின்னத்துல போட்டி போட்டீங்க. சிரிக்கிறீங்க பாருங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி கல்லெறிஞ்சு ஏதாவது பண்ணிடலாமா, துரை வைக்கும் அப்படின்னு சொல்லி வைரலா இன்னைக்கு அடுத்து மத்தியானத்துக்குள்ள எனக்கு போறதுக்குள்ள 100 போன் எனக்கு வரணும். எனக்கு 26 தேர்தல்ல தனி சின்னத்துல மதிமுக போட்டி இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே 2021ல போட்டி போட்ட திமுக சின்னத்துல போட்டி போட்ட 4 கட்சியோட அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலை மதிமுக நிலைப்பாடு. அதாவது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தனி சின்னம் உண்டு. நாங்க அந்த அடிப்படையில நாங்க போனோம். நான் போட்டி போடும்போது அந்த சின்னத்துல தனி சின்னத்துல போட்டி போட்டோம். அது ஒவ்வொரு இயக்கத்துடைய அவங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம். அது என்னுடைய விருப்பம் கிடையாது, இயக்க தோழர்களுடைய விருப்பம். ஆனா இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி பிற இயக்கங்கள் மற்ற சின்னங்கள் இருந்த பிற இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு. இங்க நாளைக்கு வருமானத்துறையிலையும் வரித்துறையிலையும் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் விட்டு பெரிய பிரச்சனை. இது எந்த கூட்டணி தலைமைக்கும் தெரியும். அதனால இது வந்து இப்போ கடைசி வந்தது. இப்போ கடைசி அந்த ஒரு 7-8 மாசத்துக்குள்ள வந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனும் சரி இது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால சட்ட ரீதியா எது சாத்தியப்படு கூட்டணி தலைமைக்கு தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த வருகின்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைமை ஒரு நல்ல முடிவு எடுக்குங்கிற நாமத்தின் கிடையாது மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சார், எல்லா கட்சி தலைவர்களும் அதிகமான சீட்டு வேணும்னு கேட்கிறாங்க. நீங்க எந்த சீட்டு முக்கியம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? ஏங்க, அதாவது நீங்க இந்த எண்ணிக்கை இது விஷயமா பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா பதில் சொல்லிட்டேன். மேற்கொண்டு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ண நினைச்சீங்க, அது சக்சஸ் ஆகாதீங்க.
26 வேற ஏதாவது கேள்வி கேளுங்க நீங்க. 26 தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? அது வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இல்ல இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். எஸ்சி ஓட்டுகள் வந்து விஜய் பாப்பா சாயம் தான் வந்து அதிக அளவு சாயம் தான் சொல்றாங்க. அது நம்ம அதாவது பிராக்டிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு, மறுக்கிறது கிடையாது. ஆனா அவர் ஒரு தனி இன்னொரு அணி, அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேர போறது கிடையாது. அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல சொல்லியிருக்க, இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்க போறது கிடையாது. நீங்க சொல்ற 3 முனை இல்ல 4 முனை போட்டி தான் வரப்போகுது. வரும்போது என்னன்னா நீங்க அது அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்ப எங்க கூட்டணியை எதிர்த்து வர வாக்குகள் வந்து பிளவுபடுறதுனால வந்து குறிப்பா சகோதரர் விஜயோடைய வருகையினால எங்களுடைய வெற்றி இனியும் உறுதிப்படுதான் நான் சொல்லுவேன். நான் திமுக அமைச்சர்கள்லாம் வந்து சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவரு பிஜேபி முழுக்க எதிர்க்கலாம் சொல்றீங்க. யாரு? திமுக குறிப்பா ரகுபதி சார்லாம் வந்து விஜய் வந்து பாஜகவோட சீக்கிரம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்க வந்து சொல்றீங்க அவங்க முழுமையா பாஜக எதிர்க்கிறதா சொல்றீங்க. இது எப்படி? இல்ல அதாவது அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் கூட்டணிக்கு போறது கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு 3வது அணியா ஒரு போட்டி போட போறாரு, எங்களுக்கு போட்டி போட போறாரு. அப்படிதான் இதுல வந்து பி டீமா சி டீமா இப்ப அண்ணன் ரகுபதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி. நான்லாம் இன்னைக்குதான் வந்திருக்கேன் நான். அதனால அவருடைய ஏதோ ஒன்று சொல்றாரு, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டார் அவர். சார் நயினா நாகேந்திரன் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு, முன்னாள் தலைவர் அண்ணாமலை நானும் சேர்ந்து இனிமேல் ஆட்டம் பாட போடுறோம், எங்க ஆட்டமே வேற லெவலில் ஆட்டம் தொடங்கும் சொல்லி அதாவது சமீபத்துல போன தேர்தலில் அண்ணாமலையோடைய ஆட்டத்தை பார்த்தேன் நான். ரிசல்ட்டும் சரியில்லை. அவர் ஆட்டமும் பார்க்குற மாதிரியும் கிடையாது. ஒரு படிச்ச ஒரு நபர், ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேலே ஏறிக்கிட்டு அவர் டான்ஸ் ஆடினா தமிழ்நாடே பார்த்துச்சு. அந்த டான்ஸ்னால அந்த டான்ஸால வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? இதுங்க போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 20 இயக்கங்களோட சரி அங்கங்க தனிநபர் செல்வாக்கூடிய சில நபர்களும் அங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க டிடிவி அண்ணா அவங்களுடைய இயக்கமா இருக்கட்டும், பிற இயக்கங்கள் ஓபிஎஸ் இது மாதிரி இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அங்க கேண்டிடேட் பற்றி லோக்கல் செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த 18 விழுக்காடு வந்தது. நீங்க அண்ணாமலைனால இல்ல பிஜேபினால மாத்திரதான் அந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு கண்டிப்பா இது வந்து முன்னாடியே நான் சொன்னேன். இந்த தேர்தல் இத்தனை 20 கட்சிகளை வச்சிருக்கிறாங்க. அங்கங்க லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து 18 விழுக்காடு 20 விழுக்காடு வாங்குவாங்க. வாங்கிட்டு மத்தவெல்லாம் செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் பாஜகவுக்கு வந்த வாக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்ல போறாங்க. அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். நான் அதுதான் நடக்குது. இப்போ தனியா நின்று நிக்க சொல்லுங்க, பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குறேன் பாப்போமோ. அது சரி, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக தனிச்சு வளர்த்து, அந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்க சொல்றீங்களா பாஜகவுக்கு வந்து தனிப்பெற அவங்களுடைய வளர்ச்சி சொல்றீங்களா 18% அவங்களால வந்தது, அது நான் மறுக்கிறேன். அது இல்ல இண்டிவிஜுவலா பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வச்சு அது போன தேர்தலில் சந்திச்சாங்க. அதனால அந்த 18 விழுக்காடு வாக்குகளுக்கு வந்தது. அவங்களுடைய தனியா நிற்கும் போது அவங்க முன்னாடி எல்லாம் 2% 3% வாங்கினாங்க. தனியா நிற்கும் போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு செல்வாங்க. நீங்க சகோதரர் விஜய் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம். அவருக்குன்னு திரை நட்சத்திரம் இருக்கும்போது இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு, அது மறுக்கிறதுக்கு கிடையாது. அது வந்து எங்க கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது. எங்க கூட்டணி பாதிப்பு வந்து வேற மற்றவங்களுக்கு தான் இருக்கும். எங்க கூட்டணிக்கு அதான் உண்மை. எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கிடையாது. அவங்க பாதிக்கிறவங்களும் பாதிக்கும்.